நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நீங்க ராகவன் சார் ஒய்ஃபா? ராகவனா? எந்த ராகவன்? ஹலோ ஹலோ சார், உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்? எந்த ராகவனை பத்தி பேசுறீங்க? கொண்டாங்க கொண்டா. ஹலோ ஹலோ, ராகவன் சாரா? ஆமா, ராகவன் தான் பேசுறேன். சார், இதுக்கு முன்னாடி யார் சார் போன் எடுத்தது? ராகவன் சார்னு கேட்டபோது தெரியாத மாதிரி பேசினாங்க. அது அது அவங்க நம்ம வீட்டு சர்வெண்ட். அவங்களுக்கு என்னோட சர்டிபிகேட் நேம் எல்லாம் கரெக்டா தெரியாது, அதான். ஓஹோ, அப்படியா? ராகவன்றது உங்க சர்டிபிகேட் நேமா? அப்போ உங்க உண்மையான பேரு? அது நரேந்திரன். ஓ, நரேந்திரனா? ராகவன்ற பேரே நல்லா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷம். நான் இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னா, நான் உங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 2-3 நாளைக்கு முடியாது சார். நான் அர்ஜென்ட்டா ட்ரிவாண்ட்ரம் போக வேண்டியிருக்கு. ஆனா கல்கட்டா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன் சார். என்னங்க இது? என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. யாருங்க போன்ல அவன்? மணிபாரதி. என்னங்க, அவனுக்கு என்னதான் வேணுமா? என் உயிர். இன்னும் 2-3 நாள்ல அவன் நேர வந்து என்ன பார்க்க போறான். அவன் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு தானே நான் ஆண்டவனையே வேண்டிக்கிட்டு இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பொண்ணை அவன் பார்க்கவே கூடாதுங்க. அதுக்காகத்தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் மீறி போச்சுன்னா விதி விட்ட வழி. சார், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உண்மையிலே சீரியஸா உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளத்தை சொல்ற? எனக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் மணிபாரதி தான். ஓ, என் பேரன் பேத்தி கல்யாணத்தை எப்படியா தடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவன் வேற அடிக்கடி போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பிபி வேற ஏறிக்கிட்டே போகுது. இங்கிருந்து நேர கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் ஆசிரமத்துக்கு போறானா. திரும்பி வரும்போது சென்னையில 2 நாள் ஸ்டே பண்ண போறானா. அப்ப வந்து என்ன மீட் பண்றானா. ரொம்ப தேவைப்பாரு எனக்கு. அவன் வரட்டும் சார், வந்து மீட் பண்ணட்டும். என்ன இப்போ? சார், ஒருவேளை அவன் பார்க்கணும்னு நினைக்கிறது அந்த கிட்னி மாத்தினாங்களே அந்த பேஷண்ட பார்க்கலாம்னு இருக்கலாம். இந்தியால எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கறது அதானே இவ்வளவு வந்து பார்க்கணுங்கிறது. போன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றானா. சார், ஒருவேளை அவனா இருப்பானோ? ஏன் புத்தி போகுது இப்படி? ரிலாக்ஸ் சார், ஏன்னா நிறைய அந்த மாதிரி கால் தானே வருது இப்போ. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஏதாவது யோசனை பண்றேன். என்ன பண்ணுவீங்க? அது சார், நீங்க அவங்க கிட்ட பேர் மாத்தி தானே சொல்லிருக்கீங்க. இதை வச்சு பிளே பண்ணலாமே. என்ன பேர் சொன்னீங்க? அது அது நாயங்கள்ல கூட அந்த பேர் வரும் சார். போலீஸ் ஆபீசர். ராகவன். ராகவன் தானே சொல்லிருக்கீங்க. கரெக்ட் தானே? தட்ஸ் ஆல். நான் தான் ராகவன் சொல்லி அவர் எதிர்க்க நிக்க போறேன். யாராவது ஒரு பொண்ணை காட்டி இவளுக்கு தான் ஆபரேஷன் நடந்ததுன்னு சொல்ல போறேன். இதுக்கேன் சார் நீங்க போய் கவலைப்படுறீங்க? முதல்ல அதை செய்தனா. அது மட்டும் இல்ல, மணிபாரதி எனக்கு போன் பண்றது எப்படியாவது நிறுத்தி ஆகணும். அதுக்கு வேண்டியதே செய். செய்யறேன் சார். சார், அந்த மணிபாரதி தன்னோட பழைய காதலியை தேடி அலையிலங்கிற மாதிரி முதல்ல நாம நினைப்போம். என்ன கர்னல் சார்,
இவ்வளவு பேசியும் நீங்க வந்து இன்னும் ரிலாக்ஸ் ஆகல. இத பாருங்க, மணிபாரதியும் ஜெயந்தியும் ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பண்றேன். என்ன நம்புங்க. ஓகேவா? இந்த சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரே வழி, ஸ்காட்லாண்ட்ல இருந்து நேரா இன்னைக்கு தான் வந்தது. ஸ்காட்ச் வந்திருக்கு. நான் ஃபுல் ஐட்டம்ஸோட வரேன். வெயிட் பண்ணுங்க. என்னங்க? என்னது? நீங்களே படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் பிஸியா இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்னன்னு சொல்லு. என்ன வேலை செஞ்சிருக்க? யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின? என்ன ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன செய்யக்கூடாது தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டேன்? இந்த வீட்டுக்குள்ள நீ மறுபடியும் வரும்போது நான் என்ன சொன்னேன் மறந்துட்டியா? எனக்கும் எங்க அம்மாக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொன்னல, ஒரு வேலைக்காரியா இருக்கணும்னு சொன்னல, அப்புறம் எப்படி நீ அப்பாயின்மெண்ட் வாங்கின? கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேலைக்கு போற எல்லா பொண்ணுங்களும் வீட்டுல நல்ல மருமகளா தான் இருக்காங்க. நானும் அதே மாதிரி வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையில நல்லா செய்வேங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. நீ இந்த வீட்டுல எங்க அம்மாக்கு கட்டுப்பட்டு இருந்தா போதும், வேலைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, படிச்சவரு நீங்களே இப்படி சொல்லலாமா? அத்தை கூட நான் வேலைக்கு போறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அவங்க பெர்மிஷனோட தான் நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணேன். நீ யாரு? எவ்வளவு பெரிய கில்லடி! என்கிட்ட கேட்டா அதுக்கு பெர்மிஷன் தரமாட்டேங்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட கேட்டு நைஸா உங்களை ஏமாத்திட்ட இல்ல? எங்க அம்மா மூலியமா காரியத்தை சாதிக்கலாம்னு பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோன்னு சொல்ல. பார், நீ வேலைக்கு போய் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டிய அவசியமும் இல்ல. புரிஞ்சுதா? இது பாருங்க, நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எங்க வீட்டுல நீங்க பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் சும்மா தானே இருக்கேன். ப்ளீஸுங்க, நான் அந்த வேலைக்கு போறேன். பாருங்களா, எந்த வேலைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. சரி, நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் போகலங்க. நான் போகல. ஆனா இன்னொரு தடவை நான் வேலைக்கு போறது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஹலோ, தாத்தா, நான் அமலா பேசுறேன். என்னம்மா தாத்தா மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சுல்ல? சாரி தாத்தா, எனக்கு உங்க மேலயும் பாட்டி மேலயும் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல தாத்தா. ரொம்ப சந்தோஷம்மா. உன்ன மாதிரியே அருணும் என்ன கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா போதும். தாத்தா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். பிரச்சனையா? என்னம்மா சொல்ற? இப்போதான் உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அதுக்குள்ள பிரச்சனைன்னு ஏதோ சொல்றியே? பயப்படாதீங்க தாத்தா, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அப்படி என்னம்மா பிரச்சனை சொல்லு. அது நீங்க தானே தாத்தா சொன்னீங்க பொண்ணுங்க வேலைக்கு போகணும், படிச்ச படிப்பை யூஸ் பண்ணணும்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நான் என் குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு கம்பெனில இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. குட், நல்ல விஷயம் தானம்மா. ஆனா மகேஷ் என்ன வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. நீங்க சொன்னா அவர் கேட்பாரு. நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி என்ன வேலைக்கு அனுப்ப சொல்லணும். ஓகே அமலா, நான் மகேஷ் இதை பத்தி பேசுறேன். ஆனா அது வரைக்கும் இது அவர்கிட்ட ஃபர்தரா பேசி ஏதாவது மேல பிரச்சனை பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி தாத்தா, அப்ப நான் வச்சிடுறேன். தாத்தா, நான் இதை உங்ககிட்ட சொன்னதா நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஓகேம்மா. பாய். சாரி சார், டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல் ரைட். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. சொல்றேன். மகேஷ், அமலா எப்படி இருக்க? முந்தி மாதிரி இல்லை, இப்போ குடும்பத்துக்கு அடங்கின மருமகளா இருக்கிறான். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்க அமலாவோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ சொன்ன பதில கேட்டப்புறம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. அந்த நிம்மதி ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு எனக்கு தோணல சார். ஏன்பா அப்படி சொல்ற? பின்ன என்ன சார், ஒரு குடும்பத்துக்கு மருமகளா வாழ வந்தா அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். நான் மாறிட்டேன், மறுபடியும் அந்த மாதிரி தான் இருப்பேன் சத்தியம் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தா. ஆனா இப்போ பழையபடி முருங்கை மரம் ஏறிட்டா. அவ மாறிட்டான்னு எனக்கு தோணல சார். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கா. ஓ, அத சொல்றியா? அது விஷயமா பேசத்தான்ப்பா உன்னை நான் இங்க வர சொன்னேன். அவ வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்ததுக்கு ஒரு வகையில நான் தான்ப்பா காரணம். நீங்களா? என்ன சார் சொல்றீங்க? மகேஷ், அமலா ஜெயந்தி கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் அவளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அட்வைஸ் பண்ணேன். அப்ப நான் அவகிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? அமலா, வாழ்க்கை பூரா நாம பிரத்யேக கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நாம சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னேன். அது அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குப்பா. அதனாலதான் அவ அங்க வந்த உடனேயே வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கா. அஃப்கோர்ஸ் அத உங்ககிட்ட சொல்லாம அவ செஞ்சது தப்பு தான். அதுக்காக நீ அவளை வேலைக்கு போவாண்டான்னு சொல்லிடாதப்பா. மகேஷ், அமலா எப்பவுமே ஜெயந்தி நிழலில் வளர்ந்தவள். அவளை பொறுத்த வரைக்கும் ஜெயந்தி தான் அவளோட உலகமே. அதனால அவளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாம போயிடுச்சு. இப்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அதுதான்ப்பா காரணம். இங்க பாருப்பா, அமலா வெளியே போய் 4 பேரை மீட் பண்ணணும், உலகம் என்னன்னு தெரியணும், நல்லது கெட்டது என்னன்னு புரிஞ்சுப்போம். அதனால எல்லாருக்கும் நல்லதுதான்ப்பா. அதை விட்டுட்டு நீ அவளை வீட்டில் போட்டு அடைச்சி வச்சா பாவம் அவ மனநல பாதிக்கப்படும்.
இன்ஃபேக்ட் அவர் ஹிஸ்டீரியா பேஷண்டா கூட மாறிடலாம். அவ வேலைக்கு போறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மகேஷ். சார், என்னையும் எங்க அம்மாவையும் நல்லபடியாக கவனிச்சிக்கிற ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா அமலா இருந்தா போதும். வேலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை சார். மகேஷ், நீ அமலா வேலைக்கு போக வேண்டான்னு அவசரப்பட்டு முடிவு பண்றேன்னு நினைக்கிறேன். நீ படிச்சவன், விஷயம் தெரிஞ்சவன். யோசிச்சு பாரு, அப்புறம் முடிவிடு. ம், நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்ன அங்கிள் நீங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க? சரி, நீங்க உள்ள வாங்க. நான் உன்னை பயமுறுத்தலான்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்திட்டிய? சரி, நான் வந்தது கூட தெரியாம எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற? கோட்டையை பிடிக்கணும்லாம் ஒன்றும் யோசனை இல்லை அங்கிள். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாய்ப்பு கிடைச்சிக்குதா? என்ன வாய்ப்பு? எல்லாம் என் வேலை விஷயம்தான் அங்கிள். சே, நானே நீ சொல்ல மறந்துட்டேன். வேலைக்கு எதுக்கான அப்ளை பண்ணிக்கிறியா போ? ஆமா அங்கிள், 4-5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருந்தேன். அதுல ஒரு கம்பெனில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஏய், என்ன நீ எவ்வளவு ஸ்வீட்டான விஷயம் அது இவ்வளவு சாஃப்டா சொல்ற நீ? இங்க பாரு, எனக்கு சுகர் எக்கச்சக்கமாகுது, அத்தை விடு நீ. ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டோடனே இது எனக்கு தித்திப்பி சாப்பிட்டே ஆகணும். நீ உள்ள போய் ஒரு கிணத்துல சர்க்கரை அள்ளி போட்டு கொண்டாந்து என் வாயில அப்படியே போடு. சுகர் எவ்வளவு ஏறாலும் கவலை இல்ல. இவ்வளவு நல்ல விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றிய நீ? இது போ 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 போ, சர்க்கரை எடுத்து வா போ. இல்ல அங்கிள், இந்த ஸ்வீட்டான விஷயத்தோட சேர்ந்து ஒரு கசப்பான செய்தியும் இருக்கு.